ஃபோர்ட்ரான் புரோகிராமிங் லாங்குவேஜ். 1956 ஆண்டு அக்டோபர் 15 ஃபோர்ட்ரான் எனப்படும் உயர்நிலை கணினி நிரலாக்க மொழி முதலில் குறியீட்டு சமூகத்துடன் பகிரப்பட்டது. இதுவே நவீன கணினி நிரலாக்க மொழிகளில் முதலாவதாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகும். 1950களின் முற்பகுதியில் கணினி ஒரு புதிய தொழில்நுட்பமாக உருவானது. நிரலாக்கத்தின் முக்கிய சவால் அதன் கடினத்தன்மை மற்றும் திறன் பற்றாக்குறையாக இருந்தது. ஆரம்பகால கணினிகளில் நிரல்களை எழுதுவது மிகவும் கடினமான செயலாக இருந்தது. நிரல்கள் நேரடியாக கணினியின் அடிப்படை மொழியான பைனரி கோட் எனப்படும் இயந்திர குறியீடுகள் அல்லது அசெம்பிளி லாங்குவேஜ் மூலமே எழுதப்பட்டன. ஒரு சிறிய நிரலை எழுதக்கூட பல மணி நேரம் அல்லது நாட்கள் தேவைப்பட்டன. மேலும் ஒரு நிரலை வேறொரு கணினிக்கு மாற்றினால் அதற்கேற்ப பெரும்பாலும் மீண்டும் எழுத வேண்டியிருந்தது. 1950களின் மத்தியில் IBM நிறுவனம் தனது புதிய சூப்பர் கணினியான IBM 704ஐ அறிமுகப்படுத்தியது. இது அறிவியல் மற்றும் பொறியியல் கணக்கீடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கணினியாகும். இந்த கணினியை விஞ்ஞானிகளுக்கு விற்பனை செய்ய IBM விரும்பியது. ஆனால் பெரும்பாலான விஞ்ஞானிகளும் பொறியியலாளர்களும் இயந்திர குறியீடுகளில் நேரடியாக வேலை செய்வதில் திறமை பெற்றிருக்கவில்லை. அதற்கு போதுமான பயிற்சி அவர்களுக்கு இல்லை. எனவே அவர்களுக்கு தேவையான சிக்கலான அறிவியல் சமன்பாடுகளை விரைவாகவும் எளிதாகவும் கணினிக்கு கொடுப்பதற்கு ஒரு வழி தேவைப்பட்டது. இந்த சவால்களை எதிர்கொள்ள IBM நிறுவனம் திட்டமிட்டது. ஆங்கிலத்தில் ஒரு சூத்திரம் எழுதுவது போல நிரலாக்க குறியீடுகளை எழுதுவதை எளிமையாக்க ஜான் பேக்கஸ் என்பவரது தலைமையிலான ஒரு குழு முயற்சிகளை தொடங்கியது. மனிதனால் படிக்கக்கூடிய சூத்திரங்களை அடிப்படையாக கொண்ட மொழியை கணினிக்கு புரியும் வேகமான இயந்திர குறியீடாக மாற்றும் வகையிலான ஒரு மொழி மாற்றி அல்லது கம்பைலர் நிரலை உருவாக்குவதே இந்த குழுவின் நோக்கமாக இருந்தது. அவ்வாறு இந்த குழு உருவாக்கிய மொழி மாற்றி இயந்திர மொழிக்கு ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் என பெயரிடப்பட்டது. அதன் சுருக்கமே ஃபோர்ட்ரான் எனப்பட்டது. 1956 ஆண்டு அக்டோபர் 15 ஃபோர்ட்ரானின் முதல் கையேடு நிரலாக்க வல்லுநர் சமூகத்துடன் பகிரப்பட்டது. இதுவே மனிதர்கள் இயற்கையான கணித குறியீடுகளை பயன்படுத்தி நிரல் எழுதக்கூடிய முதல் நவீன மொழியாகும். ஃபோர்ட்ரான் அறிமுகப்படுத்திய கம்பைலர் தொழில்நுட்பம் கணினி உலகில் மிகப்பெரிய புரட்சியாக உருவெடுத்தது. வேகம் மற்றும் சிக்கலான கணிதத்தை எளிதில் கையாளும் திறன் காரணமாக விண்வெளி ஆய்வு, பொறியியல் வடிவமைப்பு, வானிலை முன்னறிவிப்பு மற்றும் அறிவியல் உருவகப்படுத்துதல்கள் போன்ற துறைகளில் ஃபோர்ட்ரான் விரைவாக பிரபலமடைந்தது. ஃபோர்ட்ரானின் வெளியீடு நிரலாக்கத்தை ஒரு சிறிய உயர்மட்ட குழுவின் கைகளில் இருந்து அகற்றி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் என பரந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது. இது பிற்காலத்தில் உருவான கோபால், ஆல்கோல் போன்ற பிற நவீன மொழிகளுக்கு முன்னோடியாக அமைந்த ஒரு முக்கியமான அடித்தளமாக வரலாற்றில் இடம்பெற்றது.